சாத்மான் ஸ்லேவ் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ அவங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ 1981 காலகட்டத்தை காமிக்கிறாங்க. ஒருத்தவங்க பெட்ல படுத்துக்கிட்டே வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அந்த செவுத்துல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல இருக்கிற ஆள் இவங்களோட அம்மா தான். அவங்க ஒரு பாடகி. ஸோ இப்போ ஹீரோயின் வந்திருக்கிற இடம் என்னன்னா, அவங்க அம்மா பாடின கேசட்டை விற்கக்கூடிய கம்பெனி தான் இது. அங்க ஒரு சார் வருவாங்க. ஹீரோயினும் ஏதாவது பணம் உங்களால கொடுக்க முடியுமா, என்னோட அம்மாவோட கண்டிஷன் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மா பாடின பாடல் ஹிட்டா தான் ஆச்சு, நான் அது இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்போ அந்த பாடல்கள் கேட்கக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்க கம்பெனியும் இப்போ மோசமான நிலைமையா இருக்கு, என்னால உனக்கு பணம் கொடுக்க முடியாதுமா, என்னை மன்னிச்சிடு, எனக்கு தெரியும் 3 வருஷமா உன் அம்மா உடல் நிலைமை சரியில்லாம வீட்டுலதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் சொல்லி கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுப்பாங்க. ஆனா ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, இன்னுமே நிறைய ஷாப்ல என்னோட அம்மாவோட கேசட் வித்துக்கிட்டு தான் இருக்கீங்க, எப்படி நீங்க ப்ராஃபிட் வரலன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீ ஷாப்ல பார்த்தேன்னா அது யாரும் வாங்காதனாலதான் அது இன்னுமே அங்க இருக்கு, உன் அம்மாக்கும் வயசாயிடுச்சு, அப்ப மாதிரி இப்போ ஆடியன்ஸ் ரசிச்சு கேட்க மாட்டாங்கல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு கிளாஸ் எனக்கு இருக்குமே ஏன் காலேஜ் போலியான்னு கேட்கும் போது அம்மாவை பார்த்துக்க யாருமே இல்லை, அதனால நான் ஸ்டடிஸே விட்டுட்டேன் அப்படின்றத ஹீரோயின் சொல்றாங்க. வாங்கின பணத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்படி ஹீரோயின் மலை மேலதான் தங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி சுடுகாடு தான் இருக்கும். அதை தாண்டி தான் வீட்டுக்கே போகணும். அப்படி போகும்போது அவங்களோட பாட்டி வீல் சேர்ல இருப்பாங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு மொத்தம் 4 பசங்க இருப்பாங்க. அதுல முதல் பொண்ணு ஹீரோயின் தான். அடுத்தது 2வது பையன், அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன பையன், அவனுக்கு அடுத்தது ஒரு சின்ன பையன் இருப்பான். ஆனா கடைசி பையனால பேச முடியாது. இப்ப லாஸ்ட் 2 குட்டி பசங்களும் விளையாடிக்கிட்டே இருக்கும் போது பெரியவன், அக்கா இவன் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்காnkா, சைட் லாங்குவேஜ்ல எப்படி சீட் பண்ணாதுன்னு சொல்லிடுது அப்படின்னும் போது அவங்க அக்கா சொல்லுவாங்க, அதாக பண்ணி காமிப்பான். ஆனா சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே அவனை ஏமாத்திட்டு விளையாடிக்கிட்டே இருப்பான். இப்ப ஹீரோனையும் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க. அவங்க அப்பா வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர்கிட்ட போதியும் பணம் இருக்காது, அதனால வீட்டுல இருக்கிற கொஞ்சம் பொருட்களையும் வித்துக்கிட்டே இருப்பாரு. அது மூலியமா அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தரலாம்னு நினைப்பாரு. ஆனா இந்த விஷயத்த பார்த்து ஹீரோயின், வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நமக்குன்னு என்னப்பா இருக்கும் அப்படின்னும் போது, நீ இப்படி பேசக்கூடாது, அது நம்மளோட அம்மா, அவங்க சாப்பிட்டோன்னு அப்படியெல்லாம் என்னால விட முடியாது, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த பணத்தை நான் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்க போறேன், இப்போ இந்த வீட்டையும் நான் விற்கலாம் போறேன் அப்படின்னும் போது, இந்த வீட்டையா, எனக்கு தெரியும் இது அம்மாவோட வீடுன்னு, ஆனா எனக்கு பணம் தேவை, அப்பதான் உன்னோட அம்மா என்னால காப்பாற்ற முடியும், நீ கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இப்போ மணி சத்தம் கேட்கும். அதாவது அவங்க அம்மா உடல்நலம் சரியில்லாம பெட்ல தான் இருப்பாங்க, அவங்களால பேச முடியாது, நகரவும் முடியாது. அவங்க சைகைக்காக பெல்லு கொடுத்திருப்பாங்க. பெல் சத்தம் கொடுக்கும் போது 2 பசங்களும் பயந்துகிட்டே இருப்பாங்க. இதனால ஹீரோயினும், அவங்க நம்ம அம்மா தான், நீங்க ஏன் பயப்படுறீங்க, அம்மா சத்தம் கொடுத்தாங்கன்னா என்னன்னு போய் கேட்கணும்டா அப்படின்னும் போது 3வது பையன், இல்லக்கா எனக்கு அம்மா அப்பதான் லைட்டா பயமா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லுவான். சரி இருங்க நான் மேல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அவங்க திடீர்னு வேகமா மணி அடிச்சுட்டே இருப்பாங்க, செவுத்த பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க என்னதான் பாக்குறாங்கன்னு ஹீரோனையும் பாக்குறா, அவ கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப அவங்க அம்மா எழுந்து கத்திட்டு மணியை வேகமா ஆட்டிட்டு அப்படியே சைலண்டா ஏறாங்க. எனக்கு ஒன்றும் புரியாது, எல்லா திங்ஸும் எடுத்துட்டு அவங்க வந்து போறா. இப்ப அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க, அவங்க அப்படியே அசைவு இல்லாம இருக்காங்க. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நைட்டு பாட்டி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பையனும் வருவாங்க, ஏமா இப்ப நைட்ல வெளியே நிக்கிற, உனக்கு ஏதாவது ஆயிரப்போது உள்ள போமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க எதுவுமே பேசாம சைலண்டா நிற்பாங்க. இப்போ அவரோட 2வது பையன் வீட்டுக்கு வருவான். அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான். ஆனா ஸ்கூல் ரொம்ப தூரம் இருக்கிறனால அவன் 2 வீலர்ல தான் போயிட்டு வருவான். ஆனா இப்ப பண பற்றாக்குறை இருக்கிறனால அந்த 2 வீலரையும் அவங்க அப்பா விற்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க பையனும் ஒத்துருப்பான். அவங்க அப்பாவும், நீ இதுக்கு அடுத்து எப்படா ஸ்கூலுக்கு போவேன்னும் போது, என்னப்பா ஒரு பஸ் பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், இன்னும் ஒரு பஸ் பிடிக்கணும், இல்லதானே, நான் அதை பாத்துக்கிறேன், பிரச்சனையே இல்லப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறான். அப்படி அவங்க அக்கா சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி சத்தம் கேக்குது. எனக்கா அம்மாவோட தலைய வாரணியா இல்லையா, அதனால அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பாக்குறான். என்னம்மா உன் தலைய அக்கா வாரலையா, கவலைப்படாத நான் வாரேன். அப்படி தலை வாரும் போது முடி எல்லாமே அப்படியே கையோடய வந்துகிட்டு இருக்கு, என்னவா உனக்கு இப்படி முடி கொட்டுது அப்படின்னு சொல்லும் போது இப்ப வேகமா காத்து வீசுது, ஜன்னல் ஓப்பன் ஆகுது. அதை சாத்துறதுக்காக போறான். திரும்பி பார்த்தா அவங்க அம்மா அப்படியே அவனைய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மா அவன் முடி கொட்டது என்ன, நான் பாக்குறேன், உனக்கு ஏதாவது தேவையானது நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே இறங்கி போயிடுறான். இதை ஈரணி காஞ்சி துணியெல்லாம் எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கும் போது இப்போ அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. என்னன்னாலும் குழந்தைங்களுக்கு மட்டும் எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது இதை ஈரணி கேட்டுறாங்க. அவங்க அப்பாவும், டைம் ஆயிடுச்சு இல்ல, நீ எதுக்கு இங்க நிக்கிற, போய் தூங்கு அப்படின்றத சொல்றாங்க.
இப்ப ஹீரோயின் நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இதுக்கு நைட் அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல போறாங்க. அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி அப்பா டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே போலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ரூமுக்கு போறாங்க. பார்த்தா அவங்க அம்மா நின்று ஜன்னல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தலையில ஒரு வெள்ளை துணி இருக்கு. ஹீரோனே என்னம்மா எழுந்தெல்லாம் நிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லும் போது திரும்பி பார்த்தா அவன் பெட்ல இருந்து இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அது ஒரு பேய். அப்படியே ஹீரோனி அட்டாக் பண்ணுது. இப்ப ஹீரோனி கனவு வந்து பார்த்தா கனவுலதான் இருந்தாங்க இவ்வளவு நேரம். திரும்ப அவங்களுக்கு மணி சத்தம் கேக்குது. ஏன்னா அது கனவுல நடந்த மாதிரி உண்மையாவே நடந்துருமா சொல்லி பயந்துட்டு அப்படியே பொறுமையா மேல ஏறிப்பாங்க. போய் பார்த்தா உண்மையாவே அவங்க அம்மா நிக்கிறாங்க. ஹீரோனியும் ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பெட்ல யாராவது இருக்காங்களான்னு யாருமே இல்ல. என்னமோ இங்க பண்ற அப்படின்னா ஹீரோனிய பார்த்து அப்படியே பயங்கரமா கத்துறாங்க. பின்னாடி ஒரு பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோனி பயந்துறாங்க. இப்ப அவங்க அம்மா கத்திக்கிட்டே கீழே விழுந்துறாங்க. மூச்சு இழுத்து விடுறாங்க, இறந்துறாங்க. இதை பார்த்த ஹீரோனி பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறான். அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இதை பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அடுத்த நாள் காலையில ஃபியூனரல் ஆரம்பிக்குது. அவங்களோட உடல அவங்க மண்ணுல அவங்க வீட்டு பக்கத்துலயே புதைச்சு வைக்கிறாங்க. அப்ப இந்த கிராமத்துல இருக்க ஒரு பெரியவர் வராரு. அவர் தான் எல்லா சடங்கையும் பண்றாரு. கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்றத ஆழ்த்தலவும் சொல்றாரு. அவருக்கு ஒரு மகன் இருப்பாங்க. அவங்க மனைவி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அவர் இப்பதான் இந்த கிராமத்து அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்க பையனும் ஹீரோனி கிட்ட நான் இப்பதான் உங்களை பார்த்தேன், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது உதவினா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரு அங்க போறாரு. இப்ப அந்த குட்டி பையனும் அவங்க அக்கா கிட்ட அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சொன்னாங்க, லாஸ்ட் பையன் அவங்க அம்மா இறந்த பிறகு 40 அடி எடுத்து வச்சானா அவங்க அம்மாவோட ஆவி கூடயே வந்துரும் அப்படின்னு சொன்னாங்கக்கா. உண்மையாக்கா? இப்ப நான் ஆல்ரெடி 39 அடி வச்சுட்டேன்க்கா அப்படின்னு போது இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குடா, என்னை கூடிய எந்த அம்மா கையோட கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப நைட்டு இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஹீரோட வீட்டுல மந்திரங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ அவங்க மனைவி உடம்பு முடியாம போனதுல இருந்து அவரு பிரார்த்தனையே பண்ண மாட்டாரு. உங்க குழந்தைங்களும் பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க. இது ஆல்ரெடி இந்த பெரியவர் தப்பு, நீங்க பிரார்த்தனை பண்ணணும், அப்பதான் வீடு நல்லா இருக்கும், வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்க அப்படின்றத சொல்றாரு. இப்ப எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ மட்டும் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருப்பாரு. இப்ப நைட் வீட்டுல எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி இந்த வீட்டு கடன்ல இருக்கு, இந்த கடனை எல்லாம் நான் கட்டணும்னா நான் கிராமத்துக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்றத சொல்லும் போது ஹீரோயின் முடியாதுப்பா, இந்த வீட்டுல பெரியவரே நீங்க தான், நீங்க போயிட்டீங்கன்னா திடீர்னு எங்களுக்கு உதவி வேணும்னா நாங்க யார்கிட்ட கேக்குறது, போன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லும் போது கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவி தேவைன்னா நான் கண்டிப்பா நானே வந்துடுறேன், ஏன்னா பணம் இப்ப நம்மளுக்கு தேவை, நாங்க கூட இருக்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போறாரு. ஆனா ஹீரோனுக்கு இது கொஞ்சம் சுத்தமா பிடிக்கல. அந்த இடத்துல குட்டி பசங்க எல்லாம் நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போது அதுல 3வது பையனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பா என்னோட ரூமை மட்டும் மாத்துங்கப்பா, ஏன்னா இந்த ஜன்னல் வழியா சுடுகாடு என் கண்ணுக்கே தெரியுது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு போது இறந்தவங்க எப்பவுமே உயிரோட இருக்கிறவங்கள தாக்க மாட்டாங்க, இப்போ அம்மா நிம்மதியா இறந்துருக்காங்க, அதனால அவங்க நம்மளுக்கு துணையாவே இருப்பாங்க, நீ பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி 2 பசங்களும் தூங்க சொல்லிட்டு அவங்க அப்பா போறாங்க. இப்ப நைட்டு இந்த 2 சின்ன பசங்க தூங்கிட்டே இருக்கும்போது அந்த 3வது பையன் ஜன்னலை பாக்குறான். யாரோ ஒருத்தங்க கல்லறைக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அவனுக்கு பயமா இருக்கு. அவன் தம்பியை கூப்பிட்டுட்டு இங்க பாரு ஒரு ஜாம்பி வந்துருச்சு, வெளியதான் நிக்குது அப்படின்னு சொல்லும் போது தம்பியும் ஜாம்பியா இருந்தா அவங்க கையில எப்படி டார்ச் லைட் வரும் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் ஏத்திட்டுவான். ஆமால கரெக்ட் தான், சரி உனக்கு பயமா இருக்கா, பயமா இருந்தா அண்ணன் கிட்ட வந்து படுத்துக்கோணும் போது ஏன் உனக்கு பயமா இருக்கான்னு போது சார்ஜர் எனலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்கிடுறான். இப்ப 2வது பையன் ரேடியோல பாட்டு கேட்டுட்டே இருக்கும் போது அவங்க அம்மாவோட பாடல் வந்துகிட்டே இருக்கும். இவனுக்கு வித்தியாசமா இருக்கும், அம்மாவோட பாடல் எப்படி ரேடியோல கேக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப சடனா பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. இவங்க ரேடியோக்குள்ளதான் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றான். ஆனா உண்மையாவே மேல இருந்து பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. இவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பொறுமையா மேல போய் பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல யாரும் அந்த பெல்லை வச்சு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் கதை ஓபன் பண்ண பிறகு அது டம்மானு கீழே விழுது. அலறி அடிச்சு பெட்ரூம்குள்ள ஓடி வந்து கண்ணை மூடி தூங்கிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அக்கா சமைச்சுக்கிட்டே இருக்கும் போது 3வது பையன் காமிக்ஸ் படிச்சுக்கிட்டே சாப்பிட்டு அவங்க அண்ணனுக்கு ஒரு டாய்ஸ் மாதிரி கொடுத்துருப்பான். அதுல போட்டோஸ் எல்லாமே வேக வேகமா மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து அவன் எக்ஸைட்மெண்ட்டா விளையாடிட்டே இருப்பான். இப்ப லாஸ்ட் தம்பி விளையாட வாடான்னு கூப்பிடும் போது வரமாட்டான். அவனுக்கு போர் அடிக்கும். அதனால அவன் கவுண்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டி கூட விளையாடுவான். அவங்க பாட்டி எப்பவுமே செவுத்து தட்டுவாங்க. அந்த சத்தத்தை வச்சு அவன் நகர்ந்து போவான். பின்னாடி கிணறு இருக்கும், அந்த வழியா அவங்க பாட்டி வந்து அவங்க கூட விளையாடுவாங்க. இந்த கேம் அவன் விளையாடிட்டே இருக்கும் போது இப்ப ஹீரோனி கிச்சன்ல டேப் ஓபன் பண்ணாங்க, தண்ணி இல்ல. சரி தண்ணி கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு திரும்பும் போது கண்ணாடில ஒரு உருவம் தெரியுது. பாக்குறாங்க, ஆனா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. தண்ணியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவனும் அந்த கேம் விளையாடிட்டே இருக்கும். டக்குன்னு அவங்க அம்மாவோட உருவம் வருது. அதை பார்த்தா அவன் பயந்து போயிடுறான். இப்ப நைட் அவங்க 2வது தம்பி ரேடியோ கேட்டுட்டே இருக்கும் போது அவங்க அம்மாவோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. அவன் திரும்பவும் வேற ஒரு சேனலுக்கு மூவ் பண்றான். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. இப்ப மணி சத்தமும் கேக்குது. அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட உருவம் தெரியுது. சீப்பை கொடுத்து தலை வாரி விட அப்படின்றத சொல்றாங்க. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு பயந்துட்டு கீழே விழுந்துடுறான். லைட் ஆன் பண்ணி பாக்குறான். அவங்க அம்மாவோட உருவமும் இல்லை, அவன் கையில இருந்தா அந்த சீப்பும் காணாம.
இப்ப கடைசி தம்பி எனக்கு பாத்ரூம் வருது வாடா அண்ணா அப்படின்னு சொல்லி மூணாவது தம்பியை கூப்பிடும் போது எனக்கு தூக்கம் வருது போட அப்படின்னு சொல்லி அவன் தூங்கிட்டு இருக்கான். சரி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிணத்துக்கிட்ட போயிட்டு இருக்கான். இப்போ அவனை யாரோ தொட வராங்க, பார்த்தா அவனோட மூணாவது அண்ணன் தான். நான் வரதுக்குள்ள ஏன்டா அவசரப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அவன் நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு அவன் போறான். ஆனா அவன் ரூமுக்குள்ள போகாம வெளியே நின்றுகிட்டு இருக்கான். அவனோட அண்ணனும் என்னடாச்சு ஏன் நான் இங்கே நிக்கிறேன் போது இல்ல அம்மாவோட போட்டோ பார்க்க பயமா இருக்கு அப்படின்றத அவன் சைகையில காமிக்கிறான். அவ்வளவுதானே, சரி இது மேல பெட்ஷீட் போத்திடலாம் அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்து வந்து தூக்கி போடுறாங்க. பார்த்தா அப்படியே ஒருத்தவங்க மேல அது விழுந்த மாதிரியே தெரியுது. அண்ணன் அலறி அடிச்சு கத்துறான். உடனே அவங்க அக்கா வேகமா ஓடி வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னும் போது மூணாவது தம்பி அழுதுட்டே இருக்கான். அம்மாவோட உருவத்தை பார்த்தேன்க்கா பயமா இருக்கேன்னு. லாஸ்ட் தம்பி கிட்ட என்ன ஆச்சுன்னும் போது தெரியலக்கா, அண்ணன் டக்குன்னு என் மேல குதிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றத அவன் சொல்றான். அதே இடத்துல எங்க பாட்டியும் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காங்க, ரொம்பவும் படபடப்பா. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க நெய்பரோட பையனை பார்க்கறதுக்காக போறாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னோட அம்மாவோட உடலை நாங்க புதைக்கும் போதே என் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சது. அது பார்க்க மனுஷன் மாதிரியே இருந்தது. ஆனா எனக்கு அது உண்மையாவே மனுஷனா பேயாம் தெரியல. அதனால நைட்டு கல்லறைக்கு வந்து நான் பார்த்தேன். ஆனா அங்க யாருமே இல்ல. அடுத்த நாள் காலையில உன் வீட்டுக்கு வந்தேன், அந்த டைம் நீ இல்ல. அப்போ உன்னோட அம்மா இருந்த ரூம்ல ஒருத்தவங்களோட உருவத்தை பார்த்தேன் போது ஹீரோயின் யார் அது அப்படின்னும் போது அச்சசம் உங்க அம்மா மாதிரியே இருந்தாங்க. ஆனா எனக்கு என்னவோ உன் அம்மா ரூபத்துல ஒரு பேய் தான் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அது வீட்டுல இருக்கிறது ஆபத்து, அந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்றத அவரு சொல்லுவாரு. ஆனா ஹீரோயினுக்கு வாய்ப்பே இல்லை. என் அப்பாக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வர வரைக்கும் நாங்க அந்த வீட்டுலதான் இருப்போம், அவங்க வந்து போக மாட்டோம். உங்களோட அப்பாவும் நீயும் வேணா இந்த பேய் பிசாஸ் எல்லாம் நம்பலாம், ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க பாட்டி வீல் சேர்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுறாங்க. அங்க வந்து பொறுமையா எழுந்து போறாங்க. இப்ப ஹீரோனியும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கம்பி கிட்ட பாட்டி என்னடா போது தெரியலக்கா நானே இப்பதான் வந்தேன் அப்படின்றான். எல்லாத்தையும் தேடிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பையன் கிணத்துக்கிட்ட போறான், கத்த ஆரம்பிக்கிறான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவங்க பாட்டி கிணத்துல விழுந்து இறந்துப்பாங்க. இப்ப ரிலேட்டிவ்லாம் வராங்க, அவங்களோட சடலத்தை எடுக்கிறாங்க தண்ணீர்ல இருந்து. வயசான பாட்டி தண்ணி முழும் போது கிணத்துல தவறி விழுந்திருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயினால அவங்க அப்பாக்கு இந்த தகவலை சொல்ல முடியாது, அதனால அவங்களே எல்லா சடங்கையும் முடிச்சிடுறாங்க. இப்ப மூணாவது தம்பி பாட்டி இறந்ததை பார்த்தனால பயந்து போயிருப்பா, அதனால அவனுக்கு காய்ச்சல் அடிக்கும். அதனால அவங்க தான் அவனை வீட்லயே பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அவன் பயத்திலேயே நடுங்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் அவங்க பாட்டியோட வீல் சேரை அவங்க ரூம்ல எடுத்துட்டு போய் வைப்பாங்க. அப்படி அவங்க வைக்கும் போதுதான் அவங்களோட டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை வேற ஒருத்தனுக்கு அனுப்புறதுக்காக அந்த பாட்டி வச்சிருப்பாங்க. பாட்டி எதுக்கு இந்த லெட்டரை வேற ஒருத்தனுக்கு அனுப்புறதுக்காக வச்சிருக்கணும், இவங்க யாரும் இவங்களை கேட்டா தெரிய வரும்னு சொல்லிட்டு அவங்க நெய்பரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு கீழே இருக்க கிராமத்துக்கு அந்த ஆளை தேடி போறாங்க. அப்படி கதவு தட்டும் போது ஒரு வயசானவர் வராரு. அவர்கிட்ட என்னோட பாட்டி இந்த லெட்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, இதுல எங்களுக்கு ஆபத்து இருக்கு, உங்களிடம் காப்பாற்ற முடியும்னு எழுதிட்டாங்களே, யார் நீங்க அப்படின்னு கேட்கும் போது உன் பாட்டியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் நான். அது சரி, ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா அது படிக்கிறது ஒரு நல்ல பிஹேவியரா, இது உங்க பாட்டி எனக்கு சொல்லி தரலையா அப்படின்னும் போது என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இதுலயே என் பாட்டி இப்படி எழுதிருக்கணும், எங்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு அதுல சொல்லுங்க போது நீ லெட்டர் படிச்சுட்டேன், நான் படிக்க தேவையில்லையா, நான் படிச்சாதான் என்னன்னு சொல்ல முடியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அவர் படிக்க ஆரம்பிப்பாரு. இப்ப அந்த வயசான என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட பாட்டியும் நானும் ஒரே கிளாஸ்மேட் தான், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம் நாங்க. அப்போ உன்னோட பாட்டி என் கிளாஸ் இருந்த ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி இந்த மனமால்தான் வாழ்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், உன்னோட அப்பா தான் பிறந்தாரு. அதுக்கடுத்து உங்க அப்பா அந்த பாடகையை திருமணம் பண்ணிட்டு வந்த பிறகு உன்னோட பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கலன்னும் போது ஏன், ஆனா என்னோட பாட்டியோட அம்மாவும் எந்த ஒரு சண்டையும் போட்டதே இல்லைன்னும் போது ஏதாவது நீ பிறந்த பிறகு உன்னோட அம்மாவுக்கு குழந்தைங்களே இல்லை பல வருஷமா, இதனால உன்னோட பாட்டிக்கும் உன்னோட அம்மாவுக்கும் பல சண்டைகள் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நீ பிறந்த, அதுக்கடுத்த லைன்ல நிறைய பசங்க பிறந்தாங்க. ஆனா அப்போ உன் பாட்டிக்கு தெரியல உன் அம்மா என்ன பண்ணாங்கன்னு, இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன ஆச்சு, ஏன்னா உன் அம்மா சாத்தானா வழிபாடு பண்ணியிருக்காங்க, அதனாலதான் வரிசையா உங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்கு. ஆனா இதுக்கு அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை உன் பாட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனாலதான் உங்களை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க போது பிரச்சனையா. ஆமா, நான் இது மாதிரி ஸ்பிரிச்சுவலும் சாத்தான் பத்தியெல்லாம் ஒரு புக் எழுதியிருக்கேன், இந்த புக்கை நீ படி உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு கண்ணு தெரியாதவர் வருவார். அவரை பார்த்த முதல்ல இவங்க பயந்துருவாங்க. பார்த்தா அவரு சார் நீங்க கொடுத்த கண்ணாடி சரியில்லை, வேற கண்ணாடி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மாத்தி வாங்கிட்டு போறவர். இப்ப ஹீரோனியும் சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இப்ப அந்த வயசானவர் ஹீரோனிய கூப்பிடுறாங்க. நீங்க ஒற்றுமையா அன்போட இருந்தீங்கன்னா உங்கள இருந்து ஒருத்தனா அதை எடுத்துக்கவே முடியாது அப்படின்றத அவர் சொல்லுவார். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னும் போது என்னோட புக்கை முழுசா படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஹீரோனி அந்த புக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல எங்க அந்த மூணாவது பையன் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி வினோதமா நடந்துகிட்டு இருப்பான். அவன் நைட்டு தூக்கும் போது தம்பியை பார்த்துட்டு நான் உன்னை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காமிப்பான். இதனால சின்ன பையன் பயந்து போயிடுவான்.
திரும்பி பாக்குறான். அவன் வந்து முன்னாடி நிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நைட் எல்லாம் நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது சின்ன பையனுக்கு வாஷ்ரூம் போகணும். அதனால அவன் தனியா நடந்து போயிட்டே இருப்பான். போகும்போது அவனுக்கு செவுத்துல யாரோ தட்டா மாதிரி சத்தம் கேட்கும். உடனே அவனுக்கு பாட்டி ஞாபகம் வந்துடும். பாட்டி நினைச்சிட்டு பின்னாடி இருக்கிற கிணத்து பக்கம் கதவு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் அவனை அட்டாக் பண்ண வரும். அவனோட துணி வேற அங்க இருந்து கம்பியில மாட்டிக்கும். அவனால ஓட முடியாது. இப்ப அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட வருது. அவன் அலறான். அத்தனாக்கல்ல ஹீரோனி எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே அவங்க அம்மாவோட கேசட்டை பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வாசிக்கிறாங்க. ஆனா அது ஒழுங்கா வாசிக்கவே மாட்டேங்க. கேசட் ஏதாவது ஸ்கிராட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு தெரியாம திருப்பி வச்சு பிளே பண்ணாங்க. பார்த்தா அது யாரோ ஒரு ஆள் மந்திரம் சொல்ற மாதிரியே இருக்கு. ஹீரோனுக்கு வினோதமா இருக்கு. திரும்ப அந்த கேசட்டை திருப்பி வச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோனுக்கு தெரிய வருது அந்த வயசான சொன்னது உண்மைதான். தன்னோட அம்மா மந்திரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஹீரோனி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்க தம்பியை தேடுறாங்க. பார்த்தா 3வது தம்பி காணும். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பதறி போய் எல்லா தேடுறாங்க. அந்த சின்ன பையனை காணவே காணும். அவன் ஏதாவது பே பண்ணிடுச்சோன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்போ வீட்டுக்கு வெளியே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி ஓபன் பண்ணி பார்த்தா அவன் உள்ள இருப்பான். அவன் இறந்துட்டானா உயிரோட இருக்கான்னு சொல்லி பதற்றத்துல அவனை எழுப்புவாங்க. பார்த்தா அவன் எழுந்துப்பான். அவனை கூட்டிட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டேன்றத சொல்லுவான். சரி ஒண்ணுல உனக்கு சரியாயிரும் அப்படின்னும் போது இப்போ தம்பி கூப்பிடுவான். தம்பி என்ன சொல்வான்னா, நீ எடுத்துட்டு வந்து இந்த புக்கை நான் வாசிச்சேன். இந்த புக்கை யாரு கொடுத்தது அப்படின்னும் போது இது ஒரு புக்கா இதெல்லாம் தூக்கி போடுறான் போது இல்ல இந்த புக்ல ஒரு விஷயத்த நான் படிச்சேன். சாத்தான் பத்தி இல்ல போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது என்ன சொல்றேன், சாத்தான் வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்றியா? சாத்தான்னா இங்க எப்படா வரும்? அது காட்டுக்குள்ளேயும் குகையிலும் தான் இருக்கணும் போது அப்படி இல்ல, சாத்தான் இருக்கிறது உண்மைதான். எந்த ஒரு பெண்ணுக்கு திருமணமான பிறகு குழந்தையிலயும் அவங்க சாத்தானை வழிபாடு பண்ணா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஒருவேளை அம்மா இந்த சாத்தான் வழிபாடு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக இந்த சாத்தான் வழிபாடு பண்ணும் போது அவங்க ஒரு குழுல இருப்பாங்க. அந்த குழுல சில ஆட்கள் இருப்பாங்க. அது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா எப்பவுமே ஈவெண்ட்டுக்கு போகும்போது அவங்க கூட ஒரு வினோதமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க யாரை கேட்கும் போது கூட என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த போட்டோஸ் எல்லாம் காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தம்பி என்ன சொல்றான்னா, இந்த சாத்தான் வழிபாடுல என்ன இருக்கும்னா, கடைசி குழந்தை 7 வயசு தாண்டிடுச்சுன்னா சாத்தான் அதை எடுத்துக்கிறதுக்காக வருமா. அப்படி வரும்போது அவங்க இன்னொரு குழந்தை வச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைய அந்த சாத்தான் எதுவுமே பண்ணாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோனுக்கு இதை சுத்தமா விருப்பமே இருக்காது. இதை கேட்டுக்கவும் மாட்டாங்க. உடனே குட்டி தம்பி வந்து அக்கா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கான உணவெல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த வீல் சேர் நகர்ந்து கரெக்டா அவங்க கிட்ட வரும். திரும்பி பார்த்தா பாட்டியோட உருவம் தெரிய பயந்து போயிடுவாங்க. உடனே அங்க நெய்பரை கூட்டிட்டு வந்து வீட்டுல நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அது ஒரு பாட்டி உருவம் அப்படின்னு சொல்லும் போது அவர் வீட்டு எல்லாத்தையும் செக் பண்றாரு. நீங்க இன்னுமே ப்ரே பண்ண மாட்டேன்றீங்க, அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க கடவுளை முழுசா நம்பி ப்ரே பண்ணீங்கன்னா உங்களோட பயம் போயிடும், உங்க கண்ணுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இருந்தாலும் சரி ஓகே நான் ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம் சொல்லி நைட்டு ப்ரே பண்ண ரெடி ஆகுறாங்க. அப்படி முகத்தை கழுவும் போது அவங்க தூரத்துல ஒரு பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போன அவங்களும் உடனே நம்ம ப்ரே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே அடுத்து சின்ன தம்பி தூங்கிட்டே இருக்கும் போது அவனோட அண்ணன் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அதிசயமா எப்படின்னு பார்த்தா பாட்டி அவனோட காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்து அந்த குட்டி பையன் பயந்து போயிடுவான். இப்ப ஹீரோனையும் ப்ரே பண்ணிட்டே இருக்கா. அவங்க கொஞ்சமா ப்ரே பண்ண அந்த பேய் அவங்க கிட்ட அப்படியே நகது வருது. இப்ப அவங்க ப்ரே பண்ணும் போது டக்குன்னு அந்த உருவம் அவங்க கிட்டே வருது. அதனால அவங்க பயந்து அலறி தம்பிங்க எல்லாரையும் கூட்டிட்டு நேவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோனி இது அம்மாவா இருந்தா கண்டிப்பா எங்களை எதுவுமே பண்ணாதம்மான்னு சொல்லிட்டு அவ ப்ரே பண்ணலாம் போது அவனோட தம்பியும் கண்டிப்பா அது அம்மா இல்லக்கா, அம்மா உருவத்துல இருக்கிற வேற ஏதோ ஒண்ணு அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தா அவங்க பாட்டியோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருப்பாங்க. ஹீரோனி கிட்ட ஒரு தகவல் சொல்லணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அவங்க நெய்பரோட ஃப்ரெண்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க, எங்கே இருங்க, அந்த தகவல் என்ன நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போவாரு. இப்ப இரண்டு ரொம்ப சோகமா இருக்கும்போது அவன் தம்பி அக்கா இந்த புக்ல நான் ஒண்ணு படிச்சேன்க்கா, அதாவது திருமணம் குழந்தை இல்லாதவங்க அந்த குழுவுல சேருவாங்க. அந்த குழுவுல சேர்ந்த பிறகு அவங்க பிரெக்னென்ட் ஆவாங்க. கண்டிப்பா அது அவங்க கணவரால இருக்காது, அந்த குழுவுல சேர்ந்தவங்க மூலியமா தான் அவங்க பிரெக்னென்ட் ஆவாங்க. அது அப்படின்னு சொல்லும் போது இது கேட்ட அவங்க அக்கா ஷாக் ஆயிடுறாங்க. அப்படின்னா என்ன சொல்றேன், ஆமாக்கா பாரு நம்ம எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமா இருக்கும்ல போது அது நம்மளுக்கு இப்ப முக்கியம் இல்ல. இது கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும், அப்பதான் அது கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது எங்க அந்த வீட்டோட உணர்வு வருவார். அப்படி ஹீரோனிக்கு நீ ஒன்னும் பயப்படாதம்மா, அவங்க வீட்டுல போய் நாங்க பூஜை பண்றோம், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அவரோட பையன் அந்த பாட்டியோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போவாரு. அவரும் நீ என்ன வந்திருக்கு, நான் ஹீரோனி எதனா வர சொன்னும் போது அவங்க பிஸியா இருக்காங்க சார், நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்படியே அவங்க கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பேன் போது ஒரு பேப்பரை அவர் கொடுப்பாரு. நான் ஹீரோனி கிட்ட கொடுத்த புக்கு பழைய வெர்ஷன், இது அப்டேட் பண்ணது, இது ஹீரோனி கிட்ட கூட அப்படின்னும் போது நான் ஹீரோனி கிட்ட கொடுத்தேன், ஆனா தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்றதை என்கிட்ட சொல்லுங்க, நான் யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். ஹீரோனி
தம்பிக்கு உதவி பண்ணுவேன் போது இப்ப அவரு சத்தமா ஒரு பாட்டை பிளே பண்ணி அவர் அந்த பையன் கால ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. வண்டி எடுத்துட்டு வேகமா போகும்போது இப்ப அந்த வயசான ஒரு வீட்டுல யாரோ தன் கதவை தட்டி அவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இங்க 2 சின்ன பசங்களும் டிவி பார்த்துட்டே இருக்கும் போது அந்த 3வது பையன் அவனோட தம்பிய பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருப்பான். கிட்ட இந்த கத்தியா அவனை குத்துறதுக்காக வச்சிருப்பான். அதுக்குள்ள அவங்க அக்கா கத்தி எதுக்குதான் நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்தியா வாங்கிடுவாங்க. இங்க அந்த பையனும் வண்டியை வேகமா ஓட்டிட்டு போகும்போது அவன் ஆக்சிடென்ட் பண்றதுக்காக சில பேர் வந்து அவனை இடிச்சு விட்டுறாங்க. அவன் லாரியில இடிச்சு இறந்து போயிடான். அவனோட உடலை எடுத்துட்டு போகும்போது இதை பார்த்து அவங்க அப்பா கதறி அழுகுறாரு. அவர் அழுகும் போது அவர்கிட்ட இந்த பேப்பர் கீழே விழுகுது. அதை ஈரணி எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அன்னைக்கே சடங்கு பண்றாங்க, அவங்களை புதைக்கிறாங்க. இதனால அவங்க அப்பா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. ஹீரோ மத்த குழந்தைங்களும் அவரோட வீட்டுலதான் இருக்காங்க. எப்படி நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போது ஜன்னல் வேகமா ஓப்பன் ஆகுது. ஈரணியும் அந்த ஜன்னல் கதவு சாத்துறாங்க. இப்ப வேகமா கையை யாரோ பிடிச்சு இழுக்கிறாங்க. இதனால பசங்க எல்லாருமே அவங்க அக்காவோட கையை பிடிச்சி உள் பக்கமா இழுக்கும் போது இதை பார்த்து அந்த வீட்டோட உணர்வு எதுவுமே சொல்லாம வீட்டுக்குள்ள சைலண்டா போயிடறாங்க. இப்ப அவங்க வந்து தப்பிச்சு வீட்டை விட வெளியே போலான்னு பார்க்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சி எல்லா குழந்தைங்களும் அழுகுறாங்க. நடந்த எல்லா விஷயம் சொல்றாங்க. அவங்க அம்மா போட்டோ பார்த்து அழுக ஆரம்பிச்சாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாளைக்கு நம்ம எல்லாம் சிட்டிக்கு போயிடலாம், இன்னைக்கு நைட் நீங்க தங்குங்கன்றதா சொல்றாங்க. ஆனா ஈரணி அவங்க அப்பாட்ட போய் ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நீ ஒரு விஷயம் சொன்னியப்பா, என்ன விஷயம் மறைக்கிறீங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னும் போது நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயம் நடக்கல, நான் அம்மா கிட்ட இறந்த பிறகு குழந்தைங்களை நல்லா பாத்துக்கோன்னு தான் சொன்னேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இங்க குட்டி பையன் பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போவான். அண்ணன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப எனக்கு உள்ள இருக்கிற கதவு வேகமா உள் பக்கமா சாத்திக்குது. இப்ப அவங்க அப்பா வந்து கதவு உடைக்க முயற்சி பண்ணா. அப்படி உடைக்கும் போது பார்த்தா ஒரு உருவம் அந்த குட்டி பையனை அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. இதனால அவங்க அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை தேட முயற்சி பண்றாரு. தேடிக்கிட்டே இருப்பாரு. அவனோட உடல் கிடைக்காது. கடைசியில அவனை தூக்கிட்டு மேல வராரு. அப்படி இவரு மேல வரும்போது ஒரு உருவம் அப்படியே எழுந்துகிட்டே இருக்கு. இப்ப அவங்க அப்பாவும் குழந்தைங்களும் தப்பிச்சிருவாங்க. வெளியே போலான்னு பார்த்தா வெளியே கருப்பு கலர் ஆடைய போட்டவங்க கும்பெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த சாத்தான் குழுவை சேர்ந்தவங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க வேகமா உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இங்க வந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி எல்லா பக்கமும் பாக்குறாங்க. வீட்டை சுத்தி அவங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. என்ன பண்றது யோசிக்கும் போது இப்ப பொருட்கள் எல்லாமே அவங்க அப்பா மேலயும் அக்கா அண்ணன் மேலயும் விழுகுது. இவங்க எல்லாம் தப்பிச்சு ஒரு கதவு கிட்ட நிக்கிறாங்க. டக்குன்னு அந்த கதவை 2 பக்கமும் சாத்திக்குது. இப்ப 2 சின்ன பசங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. வேகமா காத்து வீச ஒரு ஆவி அப்படியே சின்ன பையனை இழுக்கிறதுக்காக வரும். அவன் அப்படியே கத்திக்கிட்டு இருப்பான். அவன் லாஸ்டா அவனோட 3வது அண்ணன் பேரை சொல்லி எனக்கு உன்னை பிடிக்கும்னா அப்படின்றத காமி. இதெல்லாம் பார்த்து அவனோட அண்ணனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அவனும் வேகமா வந்து அவனோட தம்பியை கட்டி பிடிச்சிக்கிறான். அதே இடத்துல உள்ள மாட்டிக்கிட்டு அவங்க அப்பாவும் கடவுளே என்னோட குழந்தைங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப டக்குன்னு கதவும் ஓப்பன் ஆகுது. இப்ப அந்த குழந்தைங்க எல்லாரையும் அவர் கட்டி பிடிச்சுக்கிறாரு. உள்ள இருந்த கத்தி எடுத்துட்டு போய் வெளியே போய் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மரியாதையா போயிருங்க, அவங்களால என் குழந்தைங்க ஒருத்தவங்களையும் எடுக்க முடியாது, என்ன மீறிதான் நீங்க வரணும், தைரியம் தான் என்கிட்ட சண்டை போடுங்க அப்படின்னும் போது அவங்க அப்படியே சைலண்டா இருக்காங்க. அவங்க பசங்க எல்லாமே அவங்க அப்பா உள்ள கூட்டிட்டு வந்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே நிக்கிற எல்லாருமே அவங்க கையில இருந்த ஏதோ ஒண்ணு அந்த மண்ணில தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. அப்பதான் இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நைட் அப்படியே அங்கேயே தூங்கிறாங்க. அடுத்த நாள் கல்ல அவங்க அப்பா சீக்கிரமா திங்ஸை பேக் பண்ணுங்க, நம்ம இன்னைக்கு கிளம்பலாம், என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணிருக்கா, அவர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு. லாஸ்ட் தம்பிக்கு பர்த்டேல நைட் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு இந்த பர்த்டே முடிஞ்ச பிறகு அவனுக்கு 7 வயசு தொடங்கிரும். சரி அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க வீட்டுல இருந்து அவங்க நெய்பர் வருவார். அவரை நான் மன்னிச்சிருங்க, அவங்க குழந்தைங்க லாஸ்ட் கஷ்டத்துல இருக்கும் போது என்னால அவங்களை காப்பாற்ற முடியல, நானே என் பையன் இழந்துட்டேன் அதிர்ச்சியில இருந்தேன் அப்படின்னும் போது இல்லைங்க நீங்க இவ்வளவு நாள் என் குழந்தைங்களை பாத்துக்கிட்டதே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா கிராமத்துல இருந்து ஆள் வந்திருக்கவே மாட்டாரு. அவங்க நெய்பர் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன், ஏன்னா நான் வீட்டுக்கு போனா தனியா தான் இருப்பேன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. இப்ப 7 நேரம் இருப்ப நான் கொஞ்சம் தூரம் நடந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி நடந்து போகும்போது கீழே பாக்குறாங்க நிறைய ரெட் கலர்ல விதைகள் இருக்கு. இருட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ஈரனையும் அப்பா நீங்க போய் தூங்குங்க, நாளைக்கு காலை வந்தோடனே நம்ம போயிடலாம், ஏன்னா மலையில ஏறி வராங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், நம்ம வெயிட் பண்ணி போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நைட்டு தூங்குறதுக்காக ரெடி ஆயிப்பாங்க. அப்படி தூங்கும் போது ஈரணி அப்பதான் அவங்க கிட்ட இருந்த அந்த பேப்பரை பார்ப்பாங்க. அந்த பேப்பருக்கு இதை படிச்சு அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. இப்ப அவங்க தம்பியை கூப்பிட்டு அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது அந்த வயசானவர் ஆல்ரெடி ரெடி பண்ண புக் அப்டேட் காப்பி தான் இது. இதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த சாத்தான் இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசை எடுக்கிறதுக்காக வரல, அதை மேய்ப்பவனை அனுப்புறதுக்காக வந்திருக்கு அப்படின்னும் போது மெய்ப்பவனா எதை மேய்க்கிறவன் அப்படின்னும் போது இப்ப பயங்கரமான சத்தம் கேக்குது. அவங்க அக்காவும் தம்பியும் கதை ஓபன் பண்ணி பார்த்தா இறந்து போன அவங்க அம்மா, அதாவது மண்ணுல பொழிச்ச அவங்க அம்மா எழுந்த ரூம் கிட்ட வராங்க. இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப லாஸ்ட் தம்பி ஜன்னலை பார்த்து பேசிட்டு இருப்பான். இதனால 3வது அண்ணனும் எதடா பார்த்து பேசிட்டு இருக்கேன் போது அதுவா அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். அவனுக்கு பேச்சே வராது, எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு ஜன்னலை பார்த்தா கல்லேறையில இருந்து எல்லா உருவமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்கிட்ட வரும். இதை பார்த்து அவன் பயந்து கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறான்.
இருக்கான். இப்ப அவங்க நெய்பரும் தூங்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேக்குது. எழுந்து வந்து பார்த்தா மண்ணுல போச்சவங்க பையன் அவர் முன்னாடி வந்து வைக்கிறான். அந்த சின்ன பையன் கத்தி எடுத்து வந்து அவரை குத்திடுறான். இப்ப அவங்க அப்பா தூங்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா கட்டில் பக்கத்துல அவங்க மனைவி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு தூக்கி வாரி கொட்டுறோம். பயந்தடிச்சு எல்லாம் கீழே ஓடி வரும்போது ஹீரோயினும் இந்த அமானுஷமா நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ரூம்ல மறைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா லாஸ்ட் தம்பி சிரிச்சுக்கிட்டே கையில இந்த பெல்ல சத்தம் கொடுத்துட்டே போவான். அவன் பின்னாடி அவங்க அம்மாவோட உருவம் நடந்து போயிட்டே இருக்கும். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி இறந்து போனவங்க எல்லாரோட உருவமும் வரும். அவங்க அப்பா சின்ன பையனை பிடிக்கணும்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டே இவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, வா இவங்க கூட சேர்ந்துலாம்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே அவங்க கூப்பிடுறான். அந்த வீட்டுல இருக்க சாத்தனே இந்த குட்டி பையன் தான். இந்த குட்டி பையன் கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் தான் அவங்க பாட்டி நிறைய ட்ரை பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா பயந்து போயிருவாரு. இப்ப வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த ஆத்மாக்களும் அந்த இறந்து போன உடலும் அப்படியே அட்டாக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்கு. அந்த கதவை உடைக்கும் போது ஹீரோனையும் அந்த கதவை பிடிச்சிட்டு யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு தடுப்பாங்க. அப்படி தடுக்கும் போது அங்க வந்து வீல் சேர் அப்படியே பொறுமையா நகர்ந்து கிட்ட வருது. கண்ணாடி மூலியமா ஹீரோனி பார்க்கும் போது அந்த பாட்டி இந்த குடும்பத்தை இருக்கும் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அவங்களும் அந்த கதவை டைட்டா பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு வேகமா அந்த வீட்டுக்குள்ள வராரு. காருக்கு வாங்க, இந்த கார்ல தப்பிச்சு போயிடலாம் சொல்லி கார்ல ஏறிக்கிறாங்க. அந்த உடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட வருது. அவங்க அப்பாவும் என்னோட கடைசி பையன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாத்தா வாய மூடுறா, உன் பையனை கிடையாது அப்படின்னு சொல்லி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில கார் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த வீட்டை விட்டு எல்லாம் தப்பிச்சு வந்துடுறான். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இவங்க சிட்டில இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கு. அதனால போதிய உணவு இல்லாம கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு உணவு கொடுத்து விட்டாங்க. உணவு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்றத ஹீரோனிக்கு சொல்லி அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இப்போ அந்த உணவு கொடுத்த அந்த லேடி வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க கண்ணவர் என்ன உணவு கொடுத்துட்டே போது உணவெல்லாம் நான் கொடுத்துட்டேன், அவங்க எப்படியாவது நம்ம கூடயே வச்சு பாத்துக்கணும், அவங்கள நம்மளை விட்டு விலகி போக விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மேப்ல ஒரு பின் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில நிறைய விதைகள் இருக்கும். இவங்களும் அந்த சாத்தான் குழுவை சேர்ந்தவங்க தான். தெரியாம ஹீரோயினும் அவங்க குடும்பமும் இவங்க நல்லது பண்றாங்கன்னு சொல்லி இவங்க பக்கத்துலயே இருக்காங்க. இன்கேஸ் ஹீரோனி எங்கேயாவது போனா கூட அந்த குழுவை சேர்ந்தவங்க இவங்க கூடியதான் இருப்பாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படின்னு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நாங்க சந்திக்க வர. பாய்.